ஹாய் ஹலோ ஆல். எக்ஸாம்ஸ் பக்கத்தில் வந்துருச்சு, இன்னும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்கல அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்கா? கவலைப்படாதீங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், கான்செப்ட்ஸ், ஃபார்முலா, ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு கெம் மேஜிக் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டனோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரி அப்படின்னா என்னது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டை பற்றி படிக்கிறது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த இடத்துல இன்டர் கன்வர்ஷன் நடக்குது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கோ கெமிக்கல் எனர்ஜிக்கோ அல்லது கெமிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கோ இன்டர் கன்வர்ஷனை பற்றி படிக்கிறது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி என்ன ரியாக்ஷனாக தான் நடக்கும்? ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக தான் நடக்கும். நெக்ஸ்ட், கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் கண்டக்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்கு எவ்வளோ எலக்ட்ரோலைட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஸோ எபிலிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் டு கண்டக்ட் electricity. So ability of an electrolyte solution to conduct electricity. இதுதான் என்னது? conductivity. So conductivity எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? கண்டக்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான், டைப் ஆஃப் எலக்ட்ரோலைட், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆர் வீக் எலக்ட்ரோலைட், நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு அந்த மாதிரி இருக்கிறது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். வீக் எலக்ட்ரோலைட் அஸ்டிக் ஆசிட், உங்களுக்கு தெரியும் அஸ்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வீக் எலக்ட்ரோலைட். இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் கண்டக்டிவிட்டி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக நான் டிஃபரன்ஸ் மாதிரி எழுதிட்டேன் பாருங்க. ஒன்று வந்து ரெசிஸ்டிவிட்டி, செகண்ட் ஒன் கண்டக்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் பெர் யூனிட் லென்த் அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வந்து பெர் யூனிட் லென்த் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளோ அது ரெசிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறது ரெசிஸ்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி அப்படின்னா அந்த மெட்டீரியல் எவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா இது பீன் படிக்கக்கூடாது, ரோன் தான் படிக்கல். ஏ அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது? கிராஸ் செக்ஷனல் ஏரியா. எல், ஏ வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, எல் வந்து டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இங்கே வந்து கண்டக்டிவிட்டி அப்படிங்கும்போது கப்பா, இது கேன்னு படிக்கக்கூடாது, கப்பா. ஸோ கப்பா வந்து எதுக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்? ரெசிஸ்டிவிட்டிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னா ஓம் மீட்டர். கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னா சைமன் பெர் மீட்டர். ஓகே, ரெசிஸ்டிவிட்டி யூனிட் ஓம் மீட்டர், கண்டக்டிவிட்டி யூனிட் சைமன் பெர் மீட்டர். ஸோ டிபெண்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டிவிட்டி எப்படி டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீ அயான்ஸ், நம்பர் ஆஃப் ஃப்ரீ அயான்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரெசிஸ்டிவிட்டியும் நம்பர் ஆஃப் ஃப்ரீ அயான்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃப்ரீ அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹியர் கண்டக்டிவிட்டி அண்ட் ஃப்ரீ அயான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ அயான்ஸ் ஆர் டைரக்ட்லி proportional. Okay, next, effect of temperature. So effect of temperature என்ன இருக்கு? So metal, so resistivity increase with temperature in metal. So in case of electrolyte, resistivity decrease in temperature. Okay, here for in case of conductivity, resistivity decrease with temperature. In case of electrolyte, increase with temperature. So in short நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான். ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கு என்னென்னலாம் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஆப்போசிட்டா தான் கண்டக்டிவிட்டிக்கு வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ கண்டக்டிவிட்டி விச் இஸ் நத்திங் பட் இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டி ரோ அப்படின்னா அதனுடைய இன்வர்ஸ் தான் வந்து கப்பா. ஓகேங்களா, அப்போ ஹையர் த ரெசிஸ்டிவிட்டி, லோயர் த கண்டக்டிவிட்டி அண்ட் வைஸ் வர்சா. ஸோ வைஸ் வர்சானா ஒன்றும் இல்லை. ஸோ ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கும். இதே கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்குன்னா எப்படி இருக்கும்? ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும். அதுதான் வைஸ் வர்சா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மோலார் கண்டக்டன்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் பார்க்க போறோம். சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோலார் கண்டக்டன்ஸ்னா என்ன, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னா என்ன? மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னா கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 mole ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் இன் சொல்யூஷன். அப்போ 1 mole ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ல எவ்வளோ கண்டக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறது மோலார் கண்டக்டன்ஸ். இதே ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னா கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 ஈக்குவலன்ட் எலக்ட்ரோலைட் என்ன சொல்யூஷன். அங்க 1 mole வந்ததுன்னா மோலார் கண்டக்டன்ஸ், மோலுக்கு பதிலாக 1 ஈக்குவலன்ட் அப்படின்னு வந்தது அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹியர் மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு K into 1000 by C. இங்கே மோலுங்கும் போது 1000 C போடணும், கான்சன்ட்ரேஷன் போடணும். ஹியர் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஈக்குவலன்ட் அப்படிங்கும் போது இங்கே வந்து N நார்மாலிட்டி போடணும். சரியா, இந்த ஃபார்முலா டிஃபரன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், யூனிட். மோலார் கண்டக்டன்ஸோட யூனிட் வந்து சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். ஹியர் சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஏன்னா இங்கே மோல் தானே, ஸோ மோல் இன்வர்ஸ். இங்கே ஈக்குவலன்ட் அப்படிங்கனால ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு இது மோலார் கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கு, வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் டைல்யூஷன் பண்ண ஸ்லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இதே வீக் எலக்ட்ரோலைட்டாக இருந்தது அப்படின்னா, வீக் எலக்ட்ரோலைட்னா அஸ்டிக் ஆசிட் அந்த மாதிரி வீக் எலக்ட்ரோலைட்டாக இருந்தது அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது
ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். எதனால் அப்படின்னா அயனைசேஷன் நடக்கிறனால. ஸோ டியூ டு அயனைசேஷன் இங்கே வந்து டிராஸ்டிக்கான இன்க்ரீஸ் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, 1 டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், செகண்ட் 1 டெம்பரேச்சர், தேர்ட் 1 விஸ்காசிட்டி. அப்போ 3 ஃபேக்டர்ஸ் வந்து எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் 1 டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே விஸ்காசிட்டி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கண்டக்டன்ஸ். அப்போ விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். கிளியர்? Next we move on to variation of molar conductivity with concentration. Variation of molar conductivity with concentration அப்படிங்கிறத ஒரு கிராஃப் வழியாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணியிருக்காங்க, மோலார் கண்டக்டன்ஸ் ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணியிருக்காங்க. பிளாட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டாக இருக்கும்போது நமக்கு கிராஃப் வந்து லீனியராக கிடைக்குது. ஓகே, இது இன் கேஸ் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் நமக்கு கிராஃப் எப்படி கிடைக்குது அப்படின்னா ஸ்டீப்பி கர்வாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு நமக்கு லீனியரான இது கிடைக்குது. ஃபார் வீக் எலக்ட்ரோலைட் நமக்கு ஸ்டீப்பி கர்வ் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட் உங்களுக்கு இப்போது ப்ராப்ளம்லலாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த கிராஃப் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், டிபே-ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிபே-ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் கோல்ட்ரஷ் லா. ஓகேவா? ஸோ டிபே-ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகே, ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு தான் டிபே-ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாங்க. ஸோ விச் இஸ் லாம்டா எம் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் மைனஸ் ஏ பிளஸ் பி லாம்டா நாட் எம் இன்டூ ரூட் சி. ஓகே, here this one is molar conductance. This is not conductance at இங்க இப்படி வந்திருக்குன்னா infinite dilution அப்படின்னு அர்த்தம். இங்க a and b constant, root c வந்து என்னது concentration. ஓகே, a க்கு கான்ஸ்டன்ட்கான வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா for a 82.4 divided by root dt neta. For B, 8.20 into 10 to the power 5 divided by cube root of dt. Okay, here D is dielectric constant, neta is viscosity, T is temperature. Clear? So, டிபே-ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷனா இந்த ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸாமில் மறக்காமல் இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கோல்ட்ரஷ் லா. ஸோ கோல்ட்ரஷ் லானா ஒன்றும் இல்லை, கோல்ட்ரஷ் லா ரொம்ப சிம்பிள். கோல்ட்ரஷ் லா என்ன சொல்லுது அப்படின்னா அட் இன்ஃபைனைட் டைல்யூஷனில் மோலார் கண்டக்டன்ஸோட எலக்ட்ரோலைட் வந்து எதனுடைய சம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூவன்ட் அயான்ஸோடைய சம் தான் வந்து கோல்ட்ரஷ் லா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது அஸ்டிக் ஆசிட் அப்படிங்கிற எலக்ட்ரோலைட் இருக்குது அப்படின்னா இந்த ஸோ மெயினாக கோல்ட்ரஷ் லா வந்து வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது மறந்துடாதீங்க. டிபே-ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் ஸ்ட்ராங், கோல்ட்ரஷ் லா அப்படிங்கிறது வீக் எலக்ட்ரோலைட். ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. ஸோ வீக் எலக்ட்ரோலைட்டுங்கும் போது ஒரு எலக்ட்ரோலைட் அதனுடைய அயான்ஸோட சம் தான் கோல்ட்ரஷ் லா அப்படின்னு சொல்றாங்க. கோல்ட்ரஷ் வந்து இந்த லா டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். கோல்ட்ரஷ் லா யூஸ் பண்ணி நம்ம 3 இது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோல்ட்ரஷ் லா யூஸ் பண்ணி வீக் எலக்ட்ரோலைட்டுக்கான மோலார் கண்டக்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். செகண்ட் ஒன், வீக் எலக்ட்ரோலைட்டுக்கான டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேர்ட் ஒன், சாலிபிலிட்டி ஆஃப் ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கான மோலார் கண்டக்டன்ஸ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் அஸ்டிக் ஆசிட் இஸ் அ வீக் எலக்ட்ரோலைட். ஸோ அஸ்டிக் ஆசிட் என்னது, சாரி CH3. ஓகே, சாரி மாற்றிக்கோங்க. ஸோ CH3COH அசிட்டிக் ஆசிட் நமக்கு தெரியும். அப்போ சோடியம் அசிட்டேட்டையும் ஹைட்ரோக்ளோரைட் பண்ணி மைனஸ் NaCl போடும்போது ஜஸ்ட் சிம்பிள் தான் பாருங்க, இங்கே H இருக்கா. ஸோ அப்போது இங்கே NA இங்கே Cl ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த NAவும் Cலும் தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரஸாக இருக்குது இதில். அப்போ மேக்ஸ் மாதிரி தான். அப்போ இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க, மைனஸ் பண்ணி நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அஸ்டிக் ஆசிட் ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ ஃப்ரம் திஸ் we can calculate the molar conductance. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, இங்கே ஆல்ஃபா அப்படிங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அப்போது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ மோலார் கண்டக்டன்ஸ் அட் சம் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். I repeat, molar conductance at some concentration divided by molar conductance at infinite dilution. So நமக்கு இந்த இதில் இன்னொரு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா Ka is equal to இன்னொரு ஈக்குவேஷன், Ka is equal to alpha square C by 1 minus alpha. இது உங்களுக்கு ப்ராப்ளம்ல நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், calculation of solubility of sparingly soluble salt. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் குளோரைடு எடுத்திருக்கோம். ஸோ சில்வர் குளோரைடுக்கு சில்வர் குளோரைடு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் Ag plus Cl மைனஸ். அப்போ இங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன், இங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன். ஸோ C ஸ்கொயர் வரும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, ஸ்கொயர் வருதா. ஸோ கப்பா இன்டூ 10 to the power minus 3 கப்பி ப்ராடக்ட் K solubility product which is equal to கப்பா இன்டூ 10 to the power minus 3 divided by lambda naught m ஸ்கொயர். ஓகே, கிளியர்.
நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா ஒரு டிவைஸ் கெமிக்கல் எனர்ஜியிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கோ அல்லது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலிருந்து கெமிக்கல் எனர்ஜிக்கோ கன்வெர்ட் பண்ணதில்ல, அந்த கன்வெர்ட் பண்ற டிவைஸ்க்கு நேம் எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு நமக்கு. ஒன்று கேல்வானிக் செல், செகண்ட் ஒன் எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ கேல்வானிக் செல்ல நம்ம வோல்டாயிக் செல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோலிட்டிக் செல். ஓகே, கேல்வானிக் செல். ஸோ கேல்வானிக் செல்ல வோல்டாயிக் செல்னு சொல்லலாம். நான் வந்து இந்த ஒரே இதுலேயே உங்களுக்கு கம்பேரிசனுக்காக எழுதியிருக்கேன், உங்களுக்கு கிளம்ஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கேல்வானிக் செல், கேல்வானிக் செல் வோல்டாயிக் செல்னு நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ கெமிக்கல் எனர்ஜி, கேல்வானிக் செல்ல என்ன நடக்குது, கெமிக்கல் எனர்ஜியிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. கெமிக்கல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கெமிக்கல் எனர்ஜியிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. ஸோ கேல்வானிக் செல்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன் எல்லாமே ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் இல்லாமல் தானாகவே அது ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கேல்வானிக் செல்ல இருக்கு. கேல்வானிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன தெரியும், டேனியல் செல் வந்து கேல்வானிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள். ஸோ டேனியல் செல்னா என்னது, ஜிங்க் காப்பர் செல். ஓகே, டேனியல் செல் அப்படிங்கிறது ஜிங்க், வேற ஒன்றும் இல்லை, ஜிங்க் எலக்ட்ரோட் காப்பர் எலக்ட்ரோட் அங்கே அந்த செல்ல இருக்கும். ஸோ ஜிங்க் காப்பர் செல். ஆனோடு, ஆனோட் வந்து டேனியல் செல்ல எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் 2++2 எலக்ட்ரான். இங்கே எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுது. எலக்ட்ரான் லாஸ் ஆனால் நமக்கு என்ன தெரியும், ஆக்சிடேஷன் தெரியும். ஸோ கேத்தோட் இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனோட் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார் டேனியல் செல், கேத்தோட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, காப்பர் 2++2 எலக்ட்ரான் கிவ்ஸ் காப்பர். இங்கே எலக்ட்ரான் கெயின் நடக்குது. ஸோ எலக்ட்ரான் கெயின் நடக்கிறதுனால ரிடக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான் ஃப்ளோ. எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும், ஆனோட் டு கேத்தோட் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். சால்ட் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், டேனியல் செல் அப்படின்னா ஒரு ஜிங்க் எலக்ட்ரோட். நீங்க புக்ல டயக்ராம் பார்ப்பீங்களா, அதுதான். ஒரு ஜிங்க் எலக்ட்ரோட் இருக்கும், ஒரு காப்பர் எலக்ட்ரோட் இருக்கும். ஜிங்க் எலக்ட்ரோட்ல இருந்து காப்பர் எலக்ட்ரானுக்கு அயான்ஸ் வந்து மொபிலிட்டி நடக்கும். ஸோ அப்படி மொபிலிட்டி நடக்கும்போது அது நியூட்ரலா இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா சால்ட் பிரிட்ஜ். இப்படி ஒரு சால்ட் பிரிட்ஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நியூட்ரலா இருக்கிறதுக்காக நம்ம சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்றோம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வை சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபார் நியூட்ரலிட்டி பர்பஸ்க்காக சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம இஎம்எஃப் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இது. ஓகேங்களா, இது மறக்கக்கூடாது. என்னது, கேத்தோட். நமக்கு இஎம்எஃப் கால்குலேட் பண்ணா கேத்தோட்ல இருந்து ஆனோட சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம வந்து இஎம்எஃப் ஆஃப் த செல் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதுல இருந்து உங்களுக்கு கேல்வானிக் செல் கிளியர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரோலிட்டிக் செல் பார்க்குறோம். ஓகேவா, ஜஸ்ட் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படிங்கும்போது கேல்வானிக் செல் நம்ம என்ன பார்த்தோம், கெமிக்கல் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு பார்த்தோம். இதே எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டு கெமிக்கல் எனர்ஜி. அதாவது எனர்ஜி கன்வர்ஷன் எப்படி நடக்கும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஹியர் கேல்வானிக் செல் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். பட் ஹியர் எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படிங்கிறது என்ன ரியாக்ஷன், நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸ்பான்டேனியஸா ரியாக்ஷன் நடக்காது. அதே மாதிரி இங்க ஆனோட் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு பார்த்தோமா, இதே எலக்ட்ரோலிட்டிக் செல்ல ஆனோட் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். பட் ஆக்சிடேஷன் ஆனோட்ல தான் நடக்கும். கேத்தோட் அப்படிங்கிறது இங்க பாசிட்டிவ் சார்ஜ்னு பார்த்தோமா, ஹியர் எலக்ட்ரோலிட்டிக் செல்ல கேத்தோட் நெகட்டிவ் சார்ஜ், பட் ரிடக்ஷன் அங்கே தான் நடக்கும். ஓகே, எலக்ட்ரான் ஃப்ளோ ரெண்டுக்கும் சேம் தான், ஆனோட் டு கேத்தோட், ஆனோட் டு கேத்தோட். கிளியர். நெக்ஸ்ட் ஒரு சின்ன டாபிக் இருக்கு, என்னன்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ஓகே, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டு லா இருக்கு, ஒன்னு ஃபர்ஸ்ட் லா, ஒன்னு செகண்ட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் நம்ம பாஸ் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலான மாஸ் வந்து டெபாசிட் ஆகும் எலக்ட்ரோட்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மாஸ் டெபாசிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சார்ஜ் பாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ எம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மாஸ் டெபாசிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கியூ அப்படிங்கிறது சார்ஜ். ஸோ கியூக்கான வேல்யூ நமக்கு என்ன தெரியும், ஐடின்னு தெரியும். ஸோ கியூக்கு ஐடின்னு சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் பதிலாக நம்ம ஜெட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம். இங்க Z என்ன அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ M is equal to ZID. ஸோ இதுதான் வந்து ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா ஈக்குவேஷன். செகண்ட் ஒன் ஃபாரடேஸ் செகண்ட் லா. ஓகேவா, இது வந்து ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஃபாரடேஸ் செகண்ட் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் மாசஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டெபாசிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈக்குவலண்ட் வெயிட். அதாவது ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு அதுக்கு எவ்வளோ ஈக்குவலண்ட் வெயிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான மாஸ் வந்து டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறது ஃபாரடேயோட செகண்ட் லா. மேத்தமெட்டிக்கல் இதில் சொல்லணும்னா W1/W2 which is equal to E1/E2. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நிறைய நீங்க ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, E is equal to E0 minus 0.0591 divided by N log product concentration divided by reactant concentration. நம்ம புக்ல Qன்னு இருக்கும், reaction quotient இருக்கும், which is nothing but a product concentration divided by reactant concentration. Clear-ஆ?
நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் ஸ்லோவாக பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஷீட்டில் எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன், பட் இது ரொம்ப கிளம்ஸி ஆகிடுச்சு, சாரி. நெக்ஸ்ட் பேட்டரி. ஸோ பேட்டரி நம்ம எலக்ட்ரோகெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பார்த்தோம், கெமிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அல்லது எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலேருந்து கெமிக்கல் எனர்ஜி நடக்கிறது எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஸோ பேட்டரி அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜிலேருந்து மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும், வைஸ் வர்சா நடக்காது. ஓகே, ஒன்லி கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அப்போ பேட்டரி அப்படிங்கிறது எதால் எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ஒன் ஆர் மோர் கெமிக்கல் செல் ஒன்று ஒரு சீரியஸாவோ அல்லது பேரலாவோ மேட் ஆஃப் ஆயிருக்கும் பேட்டரி. ஓகேவா? நமக்கு டைப்ஸ் ஆஃப் பேட்டரி நம்ம இங்கே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் வந்து படிக்க போகிறோம். ஒன்று பிரைமரி பேட்டரி, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி பேட்டரி, செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி பேட்டரி, தேர்ட் ஒன் இஸ் ஃபியூல் செல். ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி பேட்டரி. ஸோ பிரைமரி பேட்டரி அப்படிங்கிறது நான் ரீசார்ஜபிள். ஸோ நான் ரீசார்ஜபிள்னா என்னது, இது ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? தட் இஸ் பிரைமரி பேட்டரி. ஸோ பிரைமரி பேட்டரிக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரை செல் விச் இஸ் நத்திங் பட் லாக்லாஞ்சி செல். ஸோ லாக்லாஞ்சி செல்ல தான் நம்ம ட்ரை செல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா மெர்க்குரி செல். ஓகேவா? அப்போ ட்ரை செல் லாக்லாஞ்சி செல்ல எது ஆனோடா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜிங்க் ஆனோடா யூஸ் பண்றோம். கேத்தோடா என்ன யூஸ் பண்றோம், கிராஃபைட் பிளஸ் மேக்னஸ் ஆக்சைடை கேத்தோடா யூஸ் பண்றோம். ஓகே, கிராஃபைட் வித் மேக்னஸ் ஆக்சைடை கேத்தோடா யூஸ் பண்ணுறோம், ஆனோடா இது யூஸ் பண்ணுறோம். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஓவரால் ரியாக்ஷன் புக்கில் ஜஸ்ட் ஓவரால் ரியாக்ஷன் என்ன, லேக்லாஞ்சி செல்லுக்கு ஓவரால் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெர்க்குரி செல். மெர்க்குரி செல்ல ஆனோடா என்ன யூஸ் பண்ணுறோம், ஜிங்க் அமால்கேட்டட் வித் மெர்க்குரி வந்து மெர்க்குரி செல்ல ஆனோடா யூஸ் பண்ணுறோம். கேத்தோடா வந்து கிராஃபைட் மிக்ஸ்டு வித் மெர்க்குரி ஆக்சைடு. ஹியர் திஸ் ஒன் இஸ் தி ஓவரால் ரியாக்ஷன் ஃபார் மெர்க்குரி செல். ஓகே, நெக்ஸ்ட் செகண்டரி பேட்டரி இஸ் ரீசார்ஜபிள். நம்ம என்ன பார்த்தோம், பிரைமரி பேட்டரி வந்து நான் ரீசார்ஜபிள்னு பார்த்தோம். ஆனால் செகண்டரி பேட்டரியே நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியும்னா என்ன மீனிங்னா ரீயூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ செகண்டரி பேட்டரிக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்று லெட் ஆசிட் பேட்டரி, செகண்ட் ஒன் லித்தியம் அயான் பேட்டரி. பிரைமரி பேட்டரிக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ட்ரை செல், லாக்லாஞ்சி செல்லும் மெர்க்குரி செல்லும் பிரைமரி பேட்டரிக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். செகண்டரி பேட்டரிக்கு எக்ஸாம்பிள் என்னது, லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ லெட் ஆசிட் பேட்டரியில் ஆனோடா என்ன யூஸ் பண்ணுறாங்க, லெட் யூஸ் பண்றாங்க. கேத்தோடா என்ன யூஸ் பண்றாங்க, லெட் ஆக்சைடு யூஸ் பண்றாங்க. எலக்ட்ரோலைட்டா சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த லெட் ஆசிட் பேட்டரி எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா கார்ஸ்ல இன்வென்டர்ஸ்லாம் வந்து லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்றாங்க. செகண்ட் ஒன் லித்தியம் அயான் பேட்டரி. ஸோ லித்தியம் அயான் பேட்டரியில் ஆனோடா கிராஃபைட் யூஸ் பண்ணுறாங்க, கேத்தோடா கோபால்ட் ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எந்த ஒரு டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, லித்தியம் அயான் பேட்டரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில் லித்தியம் அயான் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூல் செல் அல்லது கண்டினியூஸ் பேட்டரி. ஃபியூல் செல்னு சொல்லலாம் அல்லது கண்டினியூஸ் பேட்டரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபியூல் செல்லுங்கும் போது என்னன்னா ஒரு ஃபியூல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இந்த செல்லில் நடக்கும். ஓகே, ஃபியூல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் நடக்கும். அப்போ ஃபியூல் செல்லுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்ல தெரியணும், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல். என்ன ஃபியூவல், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல். ஸோ 2H2 இதுக்கு ஃபார்முலா ஓவரால் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2H2 plus O2 gives 2H2O plus electricity. ஓகே, இந்த ஃபியூவல்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் கிராஃப்ட், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நமக்கு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கோ, கான்செப்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டோம். நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பயப்படாமல் நீங்கள் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாரும் எக்ஸாம்ஸில் ஹை ஸ்கோர் வாங்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக கெம் மேஜிக் சேனலில் இதே மாதிரி ஒரு ரிவிஷன் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.